நாங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும் அப்பா. எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். உங்களுடைய வார்த்தை எங்களிலே விதைக்கப்படட்டும். அந்த விதைக்கிற வார்த்தை 30, 60, 100 கனி கொடுக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாத மாறுதலை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் எதிர்வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால முறிந்தோடி போகும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்ம எந்த வசனம் கடைசியா பார்த்தோன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம்? யாக்கோபு 2:26 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். செத்ததா இருக்கிறதுன்றதோட நம்ம பார்த்துட்டு திரும்ப 1 கொரிந்தியருக்கு வந்தோம். எதுக்குன்னா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்திரு, எழுந்துரு அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்ம பார்த்தோம். சோ நம்முடைய வாழ்க்கையில இந்த தூங்குறது, மரித்தோரோட போய் எப்படி நம்ம திடீர்னு எழும்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு வசனம், ஏற்கனவே நம்ம போன வாரத்துல பார்த்த அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு திரும்ப இன்றைய வார்த்தைக்கு நாம் தொடர்வோம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற, திரும்ப எபேசியர்லயும் அதே சொல்றாரு பாருங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன அப்ப? இது என்ன எல்லாரையும் தூங்குற 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 அப்படின்னு சொல்றாங்க? அப்படின்னா இந்த தூக்கம்ன்றது என்ன? அதாவது நம்ம எப்பவும் இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா, கணக்கின்படி பார்த்தோம்னா மனுஷனுக்கு தூக்க நேரம் குறைஞ்சு போச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு உலக கணக்கெடுப்பின்படி மனிதனுடைய தூக்க நேரம் குறைந்து விட்டது. மனிதனுடைய கேளிக்கை நேரங்கள் தான் கூடிவிட்டது. ஒரு மனுஷன் சரியா தூங்குறது இல்ல. அந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிக நேரம் தூங்குனாங்க. இருட்டாயிடுச்சு, சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் சாப்பிட்டு பாத்திரம் பண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கிறதே 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் படுத்துருவாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் நான் பார்க்க தெருவிளக்குல தான் பிள்ளைங்க படிச்சாங்க. நாங்கெல்லாம் போய் கூடி ஒரு தெருவிளக்குல உட்கார்ந்து படிப்போம். அப்படி ஒரு நாட்கள். அடுத்தது குறுகிய நாட்களுக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் லைட் வந்துருச்சு. எல்லார் வீட்டுக்கும் வெளிச்சம் வந்த உடனே அவங்கவுங்க வீட்டுல உட்கார ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊரே வெளிச்சமா இருக்குது. அப்போ மொத்தத்துல மனிதனுடைய தூக்க நேரம் குறைந்து விட்டது. இந்த மனுஷனோட தூக்க நேரம் குறைஞ்சிட்டாலும் அவனுடைய மற்ற நேரங்கள் எப்ப பாருங்க, யாரு வேணாலும் இன்னைக்கு நான் கணக்கெடுத்து சொல்றேன், 11:30 மணி 12 மணிக்கு முன்னால யாருமே படுக்கிறது இல்லை. மனுஷனுடைய தூக்க நேரம் குறைஞ்சிருச்சு. 12 மணி 11:30 மணிக்கு முன்னால யாருமே படுக்கிறது இல்ல. ஏன் படுக்கிறது இல்லைன்னா, கையில ஒரு சுண்ணாம்பு டப்பா வந்துருச்சு. இப்படியே தடவி 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 இதுலதான் நம்ம நேரம் போகுதே தவிர, அந்த காலத்துல கிழவிங்க தான் சுண்ணாம்பு டப்பா வச்சிருப்பாங்க வெத்தலை பாக்கு போடுறதுக்கு. இப்ப பார்த்தா கையில எல்லாருக்கும் ஒரு சுண்ணாம்பு டப்பா. அந்த காலத்து கிழவிங்களோட இப்ப ரொம்ப கிழவிங்க அதிகமா இருக்காங்க. வெத்தலை பாக்கு போடுறவங்களை காட்டிலும் இப்ப இந்த செல்போன் பார்க்கறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப தூக்கம் என்பது நமக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு, வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ. ஆனா நம்ம தூங்குறதே இல்ல. அப்ப நம்மள எப்படி இங்க தூங்குகிற நீன்னு சொல்றாரு? இது எதை குறிக்கிறது? நம்ம ஆவிக்குரிய நித்திரை. இன்னைக்கு விசுவாசின்னு சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றோம். நாம விழிப்புள்ளவர்களா இல்லாம நாம தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நித்திரை என்பது ஒன்று உண்டு, உலக பிரகாரமான நித்திரை என்பது ஒன்று உண்டு. இந்த உலக பிரகாரமான நித்திரை என்பது நாம் சரீரத்துல எடுக்கிற ரெஸ்ட், தூக்கம்.
ஆவிக்குரிய நித்திரை என்பது நம் ஆவியிலே கெட்டுவிட்டதின் அறிகுறி. இது ரெண்டையும் நாம பிரிச்சு பார்க்க கத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம பிசாசு நம்ம யார் என்பதை அறியாதபடி நம்ம ஆவிக்குரிய குருடர்களாய் மாற்றி வைத்திருக்கிறான். இந்த ஆவிக்குரிய குருட்டு தன்மை இயேசுவின் நாமத்தினால நீங்கணும். இந்த குருட்டு தன்மை இயேசுவின் நாமத்தினால நீங்களன்னா நாம் யார் என்பது நமக்கு புரியவே புரியாது. நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலம் என்பது ஒரு உன்னதமான பலம். இந்த உன்னத பலத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம இந்த பலத்தை இழக்க காரணம் என்ன? நாம் அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காமல் போகிறது. அவருடைய நேரத்தை நாம் பிற காரியங்களுக்கு கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். இது மாறினா மட்டும்தான் நாம் செழிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும். இல்லைன்னா தரித்திரமோ வறுமையோ, ஆவிக்குரிய தரித்திரம் என்பது ஒன்று உண்டு. அது மாறவே மாறாது. அது மாறவே மாறாது. அப்ப இந்த தரித்திரத்தை நாம் மாற்றணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எடுத்து வாசிங்க ஏசாயா 56:10 வசனம். ஏசாயா 56:10. அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். யோசிச்சு பாருங்க, காவல்காரன் குருடனா இருந்தா என்ன போகுது, என்ன வருதுன்னு தெரியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் இங்கதான் நாம எங்க இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சீர்தூக்கி பார்க்கிற இடம் இது. அவருடைய காவல்காரர்கள் குருடன், காவலுக்கு ஆள் வச்சிருக்கிறோம். அது கண்ணு தெரியாதவனா இருந்தா என்ன நடக்கும்? யார் எங்க வர்றாங்க எங்க போறாங்க தெரியுமா? தெரியாது. அப்ப அவருடைய காவல்காரர்கள் எல்லாம் குருடர்கள். அடுத்தது, ஒரு நாய் குலைக்கலன்னா அந்த நாய் வச்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன இருக்கு? இந்த பக்குன்னு ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் எல்லாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். அந்த நாய் குலைக்கவே குலைக்காது. குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஒரு நாய் நம்ம வளர்க்கிறோம்னா எதுக்கு வளர்க்கிறோம்? அது குலைச்சாதான் வளர்க்கிறோம். அது குலைக்கலன்னா அந்த நாயை வளர்க்கிறது எதுக்கு? வேஸ்ட். அதுக்கு போடுற தீனி, அதுக்கு போடுற அக்கறை எதுவுமே வேஸ்ட். அப்போ ஒரு நாய் குலைக்க மாட்டாத நாய்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்க. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். ஏதோ பேசுவாங்க, பெனாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தூக்க மயக்கமாய் புலம்புறாங்களா? இந்த புலம்பல் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில மாறணும். இது மாறலன்னா இந்த தூக்க மயக்கம் என்பது ஒரு போதை மாதிரி. இந்த மயக்கம் மாறணும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்கு. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர். ஆனா படுத்தாலும் நம்ம தூங்குறது இல்ல. போய் பெட்ல படுக்கிறோம், ஆனா தூங்க மாட்டோம். செல்போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலை எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. அடுத்த அப்படியே தொடருங்க சிஸ்டர். 11வது வசனம். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் இந்த வார்த்தை. பகுத்தறிவில்லாத மெய்ப்பர். மெய்ப்பர் கூட பகுத்தறிவு இல்ல. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாத மெய்ப்பர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. யாருக்கு எதை நம்ம சொல்றோம்? நம்ம சுவிசேஷம் சொல்லதான் வந்திருக்கிறோம். அந்த சுவிசேஷம் பிறருக்கு இடரல் ஆகக்கூடாது என்பதை அறியாத மெய்ப்பர்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கோம்? நம்ம அறிவுக்கே வரல, நம்ம அறிவுக்கு எட்டல. அப்ப யோசிச்சு பாருங்க. வாசிங்க சிஸ்டர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவன் வழியில அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சூழ்நிலையில அவன் போய்கிட்டு இருக்கிறான். அப்ப இது எந்த நிலைமைக்கு நாம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்றைய சமுதாயத்தை ஒரு சீர்கேட்டுக்குள்ளதான் நாம போய்கிட்டு இருக்கோம். ஒரு சீர்கேட்டுக்குள்ள நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது நாம் திருந்துவது எப்படி? ஆண்டவர் நம்மளை திருந்தணும்னு நினைக்கிறாரு. நம்முடைய பலம் என்ன என்பதை அவர் உணர்த்த விரும்புகிறார். அந்த பலத்தை நாம உணர்ந்து கொள்ளாதபடி நாம் நம்மையே சீர்கேட்டுக்குள்ளாக, அழிவுக்குள்ளாக, கேட்டுக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கேடு எதனால் வருகிறது? இந்த கேடு எதனால வருது? நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இல்ல.
நமக்கு ஒரு தெளிந்த அறிவு இல்ல, நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆவிக்குரிய உறக்கம். இந்த ஆவிக்குரிய நித்திரை என்பது நம்மை ஒரு உணர்வற்றவர்களாய் மாற்றி விடுகிறது. எடுத்து வாசிங்க, மார்க் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் விடியற் காலை நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். இன்னைக்கு அவர் எப்ப வர்றாருன்னு தெரியாது. அவர் எப்ப வரப்போறாரோ அன்னைக்கு நீயும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அவர் வர்ற நேரத்துல நாம் கணக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் எப்ப வர்றாரோ, யாருக்கு இடர் உண்டாக்குனியோ அந்த இடருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்ப இந்த வாழ்க்கையில நாம் எதை செய்கிறோம் என்பதில் தெளிந்தவர்களா? அழக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் எப்ப வர்றாருன்னு தெரியாது. இப்ப வந்தாலும், இந்த சூழ்நிலையில வந்தாலும் நாம் அவரோடு கிளம்பணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை உணராதவர்களாய் நாம என்ன பண்றோம்? இன்னைக்கும் நாம் நித்திரையில இருக்கோம், கடு நித்திரையில இருக்கிறோம். எஜமான் வருவார், அவர் வரும் பொழுது நாம் கணக்கு கொடுக்கணும். அவர் எப்ப வர்றாருன்னு தெரியாது. அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் எல்லா நேரத்திலையும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு எச்சரிப்பை விட்டு சென்றிருக்கிறார். இந்த எச்சரிப்பை நாம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நாம ஓடுறபடி ஓடுவோம், நாம போறபடி போவோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போவோம். ஆனா நாம இன்னும் பிறருக்கு இடரலாவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம பிறரை இடரல் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிறருக்கு ஒரு இடரலாவே போய்கொண்டிருக்கும். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எந்த நேரம் வருவாருன்னு தெரியாது. எஜமான் எப்ப வருவாருன்னு உனக்கு தெரியாது. அவர் ராத்திரி வரலாம், நடுஜாமத்துல வரலாம், காலையில சேவல் கூவுகிற வேளையில வரலாம். அவரை எதிர்கொள்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அவரை நீ ஆயத்தமாய் சந்திக்க ஆயத்தமா? அவரை சந்திக்க ஆயத்தமா? அவரை சந்திக்க ஆயத்தம்னா பிறருக்கு இடர்கள் உண்டாகாம இருக்கணும். பிறருக்கு இடர்கள் பண்ணக்கூடாது. இந்த இடர்கள் உண்டாகிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இடர்கள் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இடுப்புல எந்திர கல்ல கட்டி கடல்ல போடுன்னு வேதம் சொல்லுது. எந்த ஒரு இடர்களை நீ உண்டாக்கினாலும், அன்பான விசுவாசியே, ஊழியக்காரனா இருந்தாலும், ஊழியக்காரியா இருந்தாலும், ஊழியத்துல இருக்கிறவர்களா இருந்தாலும், ஒரு இடர்களை உண்டு பண்ண வேண்டும் என்று உண்டாகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை எங்க போய்கிட்டு இருக்கு? அடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நிலைமை? தூங்குறவங்களா கண்டுபிடிச்சா என்ன சொல்லுவாரு? இதுக்காப்பான அவனை வச்ச வேலைக்கு, இதுக்காப்பான அவனை ஊழியத்துக்கு நான் கொண்டு வந்தேன், இதுக்கா நான் உனக்காக நான் இந்த காரியங்களை உன் கையில பொறுப்பை கொடுத்தேன். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இதுக்காக நான் என்னுடைய ரட்சிப்பை உனக்கு கொடுத்தேன். நிச்சயமாய் கேட்கிற நேரம் உண்டு. அதற்கு நாம் பதில் சொல்லுகிற நேரமும் ஒன்று உண்டு. அப்ப தூங்குகிறவர்களாய் உங்களை கண்டால், வாசிங்க தொடர்ந்து. உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அப்ப எது நித்திரை என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். எது விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய நித்திரை என்பது நமக்கு எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு நமக்கு. நம்ம விழித்திருக்க வேண்டும். அதனாலதான் பவுலப்போஸ்தலர் நமக்கு திரும்பவும் எச்சரிக்கிறார். தூங்குகிற நீ மரித்தோரில் இருந்து எழுந்துரு. ஆவியில நீ மரிச்சு போயிட்ட. உனக்கு ஆவி இருக்குது, ஆனா அந்த ஆவி செத்ததா இருக்கிறது. உன்னுடைய ஆவி செத்ததாய் இருக்கிறது. பிறருக்கு இடர் உண்டு பண்ணுகிற ஆவி அது செத்ததாய் தான் இருக்கும். அது உயிருள்ள ஆவியாய் இருக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்கிறோம் என்பதுல நாம் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இதை நாம வாழ பழகிக்கலன்னா நம்ம என்ன ஊழியம் பண்ணி என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லை.
அது பிரயோஜனமே இல்லை, அப்பிரயோஜனமான ஊழியமாய் மாறி போகும். நாம் விசுவாசிகள் என்று சொல்லுவதிலே அது எந்தவித பிரயோஜனமும் எந்த ஒரு பலனையும் கொடுக்காத ஒரு காரியமாய் போயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் எப்ப வருவார்னு தெரியாது. அவர் வருகிற வேளையில நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, ரோமர் 11வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நித்திரை என்பதை குறித்து மட்டும் நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு நான் அடுத்த பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன். ரோமர் 11:8. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி எவர்களுக்கு கொடுத்தார்? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நீ. தெரிந்து கொள்ளப்பட்ட நீ எங்க செய்துகிட்டு இருக்க? கன நித்திரையின் ஆவியை பெற்று இருக்கிற. உனக்கு என்ன செய்யறோம்னு உனக்கே தெரியல. ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்றோம், ஆனா நம்ம என்ன சொல்றோம்? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சபையில வரும்போது நம்முடைய வாழ்க்கை வேற, சபையை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய சூழ்நிலைகள் வாழ்க்கை வேற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்? இந்த வாழ்க்கை தேவன் நம்மை தெரிந்து கொண்ட வாழ்க்கையாயுது, தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையாயுது. நாம் நம்முடைய எதற்காய் படைக்கப்பட்டோம் என்பதை நாம் புரியாதவர்களாய் இருக்கிறோம். நாம் எதற்காய் படைக்கப்பட்டோம், எப்பேற்பட்ட உன்னதமான பிறவிகள் என்பதை நாம புரியவே இல்லை. அப்பப்ப நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் யாரு? நாம் யாருன்னு கேட்டா அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள். நாம் அவரின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட சாயல். அப்ப அவரோட சாயல் இன்னைக்கு எப்படி சாஞ்சு போயிருக்குது பாருங்க. யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன், ஊருக்கே கொஞ்சம் முக்கியமான மனுஷனா இருந்தா அவர் செத்துட்டா என்ன சொல்லுவாங்க? இமயம் சரிந்ததுன்னு சொல்றானா இல்லையா? போஸ்டர் போடுறாங்க, இமயம் சரிந்தது, மலை மாண்டது. என்ன வாயில வர்றதெல்லாம் போடுறான். ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளை, இப்படி செத்து போயிருக்கிறிய, உனக்கு போஸ்டர் தான் போடணும். ஆவியில மரித்து போன நமக்கும் இப்படிப்பட்ட போஸ்டர் தான் போடணும். மலை மாண்டது, இமயம் மரித்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம எவ்வளவு வல்லமையை பெற்றவர்கள், அவருடைய சாயலிலே இருக்கிற நாம் எவ்வளவு பலவான்களாய், எவ்வளவு பலசாலிகளாய் இருந்தாலும் ஆவியில மரித்தவர்களாய் இருந்தா நமக்கு என்ன பேரு? போனம் தான். அந்த பேரு தான் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாம் விசுவாசிகள் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பலத்தை நமக்கு தெரியல. அதனாலதான் 2 வாரத்துக்கு முன்னாலே சொன்னேன், யானையோட பலம் யானைக்கு தெரியறதே இல்ல. அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த யானைக்கு நீங்க அடிமையாயிருவீங்களா? யானையை நீங்க அடிமைப்படுத்துவீங்களா? எது உங்கள்கிட்ட நடக்கும்? யானை தான் பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு அங்குசத்தை காதுல மாட்டினோடனே உங்க பின்னால வந்து நிக்குமா? வாலாட்டிக்கிட்டு நிக்காது. ஆனா தேவன் உங்களை அவ்வளவு மேன்மை உள்ளவரா உங்களை படைச்சிருக்கிற. பவுல பத்திர இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதை நீங்க படிச்சு பாருங்க. எபிரேயர் 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மள இன்னைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமை. அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம், அவருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அன்பு நமக்கு வந்தது, தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆனா இதை என்னன்னு தெரியாம நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாம் வந்து நிற்கிறோம். இதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசி இன்றைய நிலை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயல் என்ன சொல்லுச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அவர் சொன்னாரா இல்லையா?
உண்டாச்சா இல்லையா? அப்ப நமக்கு நம்முடைய சரீரத்துல ஒரு பாடு, பிரச்சனை, வேதனைனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்துல இருக்கிற இந்த பாடு போன்னு சொன்னா போகணுமா, போக கூடாதா? போகணும். ஆனா இன்னைக்கு போகுதா? இன்னைக்கு போகுதா? அதான் கேள்வி. ஏன் போகல? நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள விழிப்புள்ளவர்களா நாம இல்ல. அவர் கொடுத்த அந்த கிருபை வரங்களை பயன்படுத்துகிறவர்களா இல்ல. நான் ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறது, அவருடைய மேன்மையான கரம் என்னை நடத்துகிறது. இந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வை பெற்ற நாம் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஆள பழகிக் கொள்ள வேண்டும். வாசிங்க சிஸ்டர் அடுத்தது. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவ நம்ம தான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு மண்டைய ஆட்டுவாங்க. இவங்கெல்லாம் விசுவாசி சொல்றாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் ஆண்டவரோட பிள்ளைங்க. என்ன பண்றது? அந்த ஆண்டவரும் அப்படியே உங்க மேல கிருபையா விட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த பேர் எடுப்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல. இந்த பேரை எடுக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இந்த விசுவாசி ஜெபிச்சா என் வீட்டுல சுகம். இந்த விசுவாசி எனக்கு ஒரு வார்த்தை பேசினா என் வாழ்க்கையில ஆறுதல், என்னுடைய சூழ்நிலைகள்ல ஒரு ஆறுதல், எனக்கு சுகமும் பலமும் எனக்கு வரும். இதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெயர். ஆனா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பேர் என்ன? நாம எந்த பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? சொந்த குடும்பத்தையே நம்மளால கட்டுப்படுத்தி அவர்களை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு இன்றைக்கு நமக்கு எதை நோக்கி ஓடுறோன்றதே நமக்கு புரியல. இனி வர்ற நாட்கள்லயாவது நம்முடைய சபையில ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அந்த மாறுதல் நம்முடைய சபையில மட்டும் இல்ல, நம்முடைய ஊர்ல வரணும். அந்த ஊர்ல மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பிரதேசங்கள்லயும் வரணும். இதுதான் என்னோட ஜெபம். அடுத்தது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்ப பாருங்க, நல்ல பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாத தாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது. அப்ப நம்முடைய தகாததாயும் சபிக்கிறதுக்கு ஏதுவாயும் இருக்கிறது. அப்ப முள் செடியும் யோசிச்சு பாருங்க, அதுவும் இந்த நிலத்துல விளையுது. அந்த முள் செடி நல்ல விளைச்சல் உள்ள நிலமும் இருக்குது. எந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது? நம்முடைய நிலம் எப்படி என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய நாள்ல நம்முடைய நிலம் என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். நம்முடைய நிலத்தை நாம தீர்மானிச்சாதான், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்கலன்னா வேற யாரும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை வேற யாரும் நம்ம தவிர வேற யாராலையும் திருத்தவே முடியாது. பாஸ்டர் 1000 கத்தலாம், 1000 பேசலாம், ஆனா அவர் பேசுறது காதுக்கு உள்ள போனாதானே நமக்கு கேட்கும். நம்ம சிந்தனை வேற எங்கேயோ இருந்தா அது நமக்கு உள்ளவே போகாது. அப்ப நாம் நம்மை சரிப்படுத்துகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான விஷயம். நாம சரிப்படுத்திட்டோம்னா நாம் சொல்லுகிற வார்த்தையில வல்லமை இருக்கு, நாம் சொல்லுகிற வார்த்தையில மகிமை இருக்கு, நாம் சொல்லுகிற வார்த்தையில சுகம் இருக்கு, நாம் சொல்லுகிற வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப நாம் நம்ம சரிப்படுத்துறது தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. அடுத்தது வாசிங்க, அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுக்குமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கும் தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் எல்லாத்தையும் கணக்குல வச்சிருக்காரு. உங்களை குறித்த எல்லாத்தையும் கணக்குல வச்சிருக்கிறாரு, மறக்க மாட்டாரு. ஆனா நம்ம அவரை மறந்துட்டோன்றதுதான் நம்மளோட பிரச்சனை. அவர் எதையுமே மறக்கல,
ஆனா நாம் அவரை மறந்து விட்டோம். இதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. இதுதான் நம்முடைய நித்திரை. இந்த நித்திரைக்கு அடையாளம் இதுதான். எடுத்து வாசிங்க, ரோமர் 13வது அதிகாரம் 11-12. இந்த ஆவிக்குரிய நித்திரை என்பது நம்மளை எங்க கொண்டு போய் விடுகிறது என்பதை நம்மளால உணர்றதே இல்லை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் காலத்தை அறிந்தவர்களாய், ஏற்கனவே சொல்லிட்டாரு, குமாரன் எந்த வேலையில வருவார், எப்போ வருவார்னு தெரியாது. வீட்டு எஜமான் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா வருவார்ன்றது மட்டும் நிச்சயம். இங்க என்ன சொல்றாரு? நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நமக்கு விசுவாசிகளாய் வந்துட்டோம், ஆண்டவருக்குள்ள வந்தப்ப இருந்ததை காட்டிலும் அதிக சமீபமாய் நமக்கு ரட்சிப்பு இருக்கு. ஏன்னா நாம் ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனையோ வருடங்கள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதுன்றதுதான் உண்மை. அப்ப அந்த வருகையை எதிர்நோக்க நாம் இப்ப எப்படி இருக்கோம்? அன்னைக்கு இருந்த அந்த ரட்சிப்பின் முதல் அனுபவத்துல இருக்கிற அனுபவத்துலதான் நான் இன்னைக்கும் இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். அருமையான விசுவாசிகள, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டப்ப என்ன அனுபவத்துல நான் இருந்தனோ அந்த அனுபவத்துலதான் இன்னைக்கும் நான் இருக்கிறேன்னு உங்களால தைரியமா கை தூக்க முடியுமா? எங்க ஒரு கை கூட தூக்கலையா? அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எங்க போகுதுன்றதுல நம்ம வாசிங்க, அடுத்து வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதம்னா என்ன? அப்படியே அதை தொடர்ந்து வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க கடவோம். தூர இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒளியின் பிள்ளைகளா இருந்தா அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரை நாம தரிச்சிட்டோம்னா அவர் என்ன சொல்றார்? நானே ஒளி, உலகின் ஒளி. அப்ப இந்த ஒளியை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் எப்ப மாறுறோமோ அன்றைக்கு நாம் பிறருக்கு ஒளி கொடுக்கிறவர்களா இருப்போம், பிறருடைய துயர் துடைக்கிறவர்களா இருப்போம். பிறருக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அந்த கிருபையின் கரம் நம்ம நடத்தும். எல்லாம் முழங்கால் படியும், எல்லாரும் முழங்கால் படியும். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, நாங்க யார் என்பதை இன்னைக்கு வரையில் நாங்க புரிஞ்சுக்கல. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை எங்களிலே வல்லமையாய் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. நாங்க யாருக்கும் எங்க வாழ்க்கையில இடரலாய் இல்லாதபடி என் தேவன் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை உள்ள கரம் எங்க கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களை நீங்க வழி நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இருங்க அப்பா. உண்மை நாங்க பிறருக்கு காட்டக்கூடிய ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். அநேகரை ஆசீர்வாதத்தில் நடத்துகிற விசுவாசிகளாய் எங்கள் விசுவாசிகள் மாறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்தும் நாம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஒளியின் பிள்ளைகளை வழிநடத்தி காப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.